சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்கினி மாதம் 18ஆம் நாள் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. சஷ்டி திதி 5:44 மாலை வரை, பின் சப்தமி திதி. கேட்டை நட்சத்திரம் 7:20 இரவு வரை, பின் மூலம் நட்சத்திரம். வேதிபாதம் நாமயோகம் 31:12 நாளிகை வரை, பின் வரியான் நாமயோகம். வணிசை கரணம் 29:20 நாளிகை வரை, பின் பத்திரை கரணம். 33:20 நாளிகை வரை யோகம் சரியில்லை, பின் அமிர்த யோகம். சூலம் மேற்கு 12 நாளிகை, பரிகாரம் வெல்லாம். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் மாலை 4:56 முதல் 6:28 வரை. யமகண்டம் பகல் 12:19 முதல் 1:51 வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் பிற்பகல் 2:11 முதல் 4:55 வரை. இரவு 9:11 முதல் 12:11 வரை. இன்று தனிய நாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று இரவு 7:20க்கு சந்திரன் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இரவு 7:20 வரை மேசராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோக இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. இன்றைய நாளில் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இன்றைய நாளை சிறப்பானதாக்கும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் கேது, சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 7:88, 6:42, 60, 8:62. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று இரவு 7:20 வரை 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்து நன்மையான பலன்களை வழங்குவார். அதன்பின் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டமம் வேலை செய்கிறது. எனவே 7:20 வரை நன்மையான பலன்கள் ஏற்படும். ரிஷபராசிக்கு 7ஆம் பாவத்தில் சந்திரன், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு, 12ஆம் பாவத்தில் குரு, 5ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: திருமண சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. காதல் திருமணம் செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் புதிய பள்ளி அல்லது கல்லூரிகளில் சேருவதற்கான உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும். வெளியூர் வெளிநாட்டில் கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரம், தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள்.
ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சனி, சூரியன், புதன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 642, 862, 182, 595, 451, 76. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு, 11ஆம் பாவத்தில் குரு, 4ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மாணவர்கள் கல்வி தொடர்பான செலவுகளை செய்யலாம். வியாபாரிகளின் பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வீடு வாகனம் சொத்து வழி கடன்கள் அடைபடும். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வங்கியில் வாங்கியிருந்த வீட்டுக்கடன் வாகன கடன் அடைபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது நீண்டகால வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூர்வீகம் புத்திரர் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1-82, 5-95, 4-51, 76, 6-42, 8-62. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு 5ஆம் பாவத்தில் சந்திரன், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு, 10ஆம் பாவத்தில் குரு, 3ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பணியிடத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாளாக நடைபெறும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும்.
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் கேது. அதிர்ஷ்ட எண்கள் 182, 788. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவத்தில், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 9ஆம் பாவத்தில் குரு, 2ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் சிம்மராசிக்கு தரும் பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். நீண்ட நாளாக நடைபெறும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது பணத்தை அதிகம் லாபம் வரும் வழிகளில் முதலீடு செய்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 595. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 8ஆம் பாவத்தில் குரு, ராசியில் கேது பகவான் உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள். இன்றைய நாளில் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்ப உறவினருக்குள் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் பணிச்சுமை ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். கணவர் மனைவியருக்குள் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 642, 862. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 7ஆம் பாவத்தில் குரு, 12ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். இறை பணிக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும்.
உங்களது தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களது பேங்க் லோன் அடைபடும். உத்தியோகம் தொழில் வழிகளில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். திருமணம் ஆகாத திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பூர்வீகம் புத்திரர் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 51, 76, 5, 95. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜா. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு ராசியில் சந்திரன், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 6ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவதன் மூலம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய நாள். குடும்ப பெரியவர்கள் உங்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு தேர்ச்சி பெறுவார்கள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். பூர்வீகம் புத்திரர்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அதிக அலைச்சல், டென்ஷன், மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. உத்தியோக இடங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். அரசு காரியங்களில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபார விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 88, 1, 82. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 5ஆம் பாவத்தில் குரு, 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புதிய வியாபார முயற்சிகளில் ஈடுபடுபவருக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அரசு பணியில் இருப்பவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது.
தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபார முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகம் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 182, 788. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 4ஆம் பாவத்தில் குரு, 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களிடம் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அரசு ஊழியர்களுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, புதன், சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 51, 76, 5, 95, 8, 62, 6, 42. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜா. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரன், ராசியில் சுக்கிரன் சனி செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு, 3ஆம் பாவத்தில் குரு, 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டில் பணியில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. உத்தியோக இடங்களில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள்.
அரசு காரியங்களில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சனி, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 642, 862, 595. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன், 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், ராசியில் சூரியன், புதன், ராகு, 2ஆம் பாவத்தில் குரு, 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.